17/7/2025 காருண்யா ப்ளஸ் 581 கொண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நண்பா கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்ப்போம். தனலட்சுமி நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 2-0 அருமையான வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, 6ஆம் நம்பர் அது வரல. சரிங்களா, 8ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. சி போர்டில் 3 கொடுத்துருந்தோம். நம்ம 0 வந்து ஏ போர்டில் வச்சுருக்குறோம். ஆனால் சி போர்டுக்கு வந்திருக்கு. அது வரும், ஏ போர்டில் வைக்கிறது சி போர்டுக்கு வரும். ஆனால் போர்டுக்குள்ளே 2-0 வந்துருச்சு. 0-2 நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2-0ன்னு வந்திருக்குது. அவ்வளோதான். 0-2 நம்ம கொடுத்துருக்கோம், 2-0ன்னு வந்திருக்குது. ஏன்னா பேட்டர்னில் என்ன வருதோ அதை இப்படியே அடிக்கலாம், அப்படியே அடிக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறது, எப்போமா நம்ம கொடுக்குற நம்பர் இப்படி ஒன்று அப்படி ஒன்று வச்சுக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா அப்படிங்கிறது வந்துருச்சு. அங்கே பாருங்கள் 35ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கு பவர், ஃபுல் பவர் 80ன்னு வந்திருக்குது. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 280. இதுவும் ஜோடி நம்பர். அதான் 2 நம்பர் பவரில் வந்துருச்சு. இப்படி தான் அடிக்கடி பவரில் வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஜோடி கரெக்டாக வருது, 1 பவரில் வந்துடுது. அதுக்கு தான் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சோம்னா சி போர்டு என்ன வருது, ஏ போர்டு என்ன வருதுங்கிறது ஒரு போர்டை மென்ஷன் பண்ணோம்னா 2 நம்பர் சாலிடாக எடுக்கலாம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே 35ன்னு வச்சுருக்கோம், அது 80 வந்திருக்கு. அவ்வளோதான். 20 ஏ போர்டுக்கு வந்துடுச்சு. ஏசிக்கு வந்ததுனால நம்மளுக்கு இது மட்டும்தான் போயிருக்கும். ஆனால் ஆல் போர்டு நமக்கு 2 நம்பர், நம்மளுக்கு ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் 2மே பாஸ். ஓகேங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, எனக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எப்போவுமே அருமையாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பவரில் போகும், கொஞ்சம் ரொட்டேட் ஆகலாம். 2Dயை பொறுத்த வரைக்கும் 2Dயில் தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா, பாருங்கள். நாளைக்கு காருண்யா ப்ளஸ் 581 ஆல் போர்டு 8-4 வச்சுருக்கிறேன். சரிங்களா, இந்த 8 வரலாம், இல்லைன்னா நாளைக்கு 3ஆம் நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் நம்ம ஏ போர்டில் வச்சுருக்க இடத்துல 3ஆம் நம்பர் அங்கேயே வரலாம். சரிங்களா, 8 வரலன்னா அந்த இடத்துக்கு 3ஆம் நம்பர் வரலாம். நான் போர்டில் 8 மட்டும்தான் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1. நாளைக்கு ஆல் போர்டு சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 இல்லைன்னா 8 அல்லது 3 வரும். சரிங்களா, சொல்லிக்கிறேன். பி போர்டில் 7-4, சி போர்டில் 5-9. சப்போஸ் சி போர்டில் இந்த 5 வரலன்னா இதுவும் ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் தான், சி போர்டில் தான் வரணும். சப்போஸ் 4ஆம் நம்பருக்கு பவர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் இங்கேயும் போகலாம். ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-8ன்னு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று 7ஆம் நம்பர் வரணும், இல்லை 6ஆம் நம்பர் வரணும், இல்லை 9ஆம் நம்பர் வரணும். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க முடியும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதுமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-9 தான் வரணும். சரிங்களா, இல்லைன்னா இந்த 8 திரும்பவும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் கீழே வரலாம், 0 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம். சரிங்களா, பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன, நமக்கு 2D என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். 23 வந்திருக்குது, 23ஆக வரலாம், 32ஆக வரலாம். அது 32ஆக வருதா 37ஆக வருதான்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா 87 இருக்கா, இதுக்கு பவர், ஃபுல் பவர் இது. சரிங்களா, பவர் பண்ணாங்கன்னா 87, 32ஆக கூட அப்படியே வந்துடும். 32 இல்லை 37ஆக கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. 75க்கு பவர் வச்சோம்னா, ஃபுல் பவர் வச்சோம்னா 20. ஆனால் 20 வராது நாளைக்கு. அதுக்கு பதிலாக வந்து 75ன்னு வரலாம், இல்லைன்னா 25ன்னு வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 47 வரலாம், இல்லை 97 வரலாம். 79 ஆல்ரெடி நம்ம இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா, 69. நாளைக்கு இதுலேருந்து தான் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதிகபட்சமாக நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. என் கணக்கில் நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. 0 வரணும் மெயினாக. ஸோ புரியுதுங்களா, அப்படி இல்லைன்னா 6, இல்லைன்னா 9, இல்லை 2ஆம் நம்பர். இதில் வந்து 8ஆம் நம்பர் கூட, 8ஆம் நம்பர் தான் நம்ம வைக்கல, ஏன்னா 4 நம்பர் வச்சாச்சு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இதுக்கு சாலிடாக வர மாதிரி இருக்குது, பார்க்கலாம். 561, 879, 479, 769, 047, 745, 045, 064. இது என்னோடய கேஸிங்கு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா, இல்லைன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடம் தான், இந்த இடத்துக்குள்ளார நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். இந்த இது
ஆல் போர்டு நம்பரை வச்சு தான் பார்க்கணும். ஒன்று டைரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா பவர் நம்பரை வச்சு பார்க்கணும். சரிங்களா? இதை வச்சு தான் நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா 00 வரணும், இல்லைன்னா 6, 9 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களாண்ணா? அது மேலே இருக்கிற நம்பரை விடுங்க, கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அது வருதா இது வருதா? ஏன்னா ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா பவர் நம்பரும் வச்சுருங்க, அப்போ தான் வின்னிங் வரும். ஓகேங்களா? நாளைக்கு நல்ல கேசிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.